Hi students. So இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா 11th ஸ்டாண்டர்ட்ல first unit என்னன்னு பாருங்க, nature of the physical world and measurement. So most important topic அப்படினு சொல்லலாம், because the measurement is the basic. கிட்டத்தட்ட நம்ம லோயர் கிளாஸ்ல இருந்து நம்ம படிச்சிட்டு இருக்கோம். மெஷர்மென்ட் அப்படினாலே உடனே நமக்கு ஞாபகத்துல வரும் என்ன, அது ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டி, அப்படி டெரைவ்டு குவாண்டிட்டி, லெங்த், மாஸ், டைம், இதெல்லாம் ஞாபகத்துல வரும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. ரைட்டா? எப்படி மெஷர் பண்றது, எப்படி டெரைவ் பண்றது அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? சோ அப்ப மெஷர்மென்ட் அப்படின்னா நமக்கு தெரியும், கம்பேரிசன் ஆஃப் நோன் குவாண்டிட்டி டு அன்னோன் குவாண்டிட்டி. இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம வந்து ஒரு கடைக்கு போறோம், ஒரு சம்திங் பர்ச்சேஸ் பண்றோம், அப்ப என்ன பண்ணுவோம், ஸோ அந்த ஷாப் கீப்பர் என்ன பண்றவா பார்ப்போம். கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவார், ஒரு பக்கம் நோன் வெயிட், சப்போஸ் 1 kg சுகர் வேணும், அந்த 1 kg உட்காரு, இந்த பக்கம் சுகர் உட்காரு, ரெண்டு ஈக்குவல், ரெண்டு பேலன்ஸ் ஆகுதான்ற அந்த பாயிண்டரை பார்த்து செக் பண்ணுவாரு. நம்மளும் அதை கரெக்டாக பார்ப்போம், வெரிஃபை பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது மெஷர்மெண்ட். ஸோ அதுக்கு முன்னாடி நேச்சர் ஆஃப் த பிசிக்கல் வேர்ல்ட் அதை பத்தி நம்ம ஸ்டடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி முதல் சயின்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சயின்ஸ் அப்படின்றது எந்த வேர்ட்ல இருந்து வந்துச்சு? லத்தீன்ல சயின்டியா அப்படின்ற ஒரு வேர்ட்ல இருந்து வந்திருக்கு. சயின்டியா அப்படின்னா என்னன்னா knowing the truth, இல்லைன்னா knowledge, to know something, to learn something. எல்லாமே வந்து ஒரு தெரிஞ்சுக்கிறது, ஒரு புதுசா தெரிஞ்சுக்கிறது, ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது. to know, to learn, அதை பத்தி படிக்கிற எல்லாமே வந்து சயின்ஸ் தான். அப்ப இந்த சயின்ஸை வந்து நம்ம சுத்தி நடக்கிறது, அரௌண்ட் த வேர்ல்டு, இல்லைன்னா நம்மளை சுத்தி அரௌண்ட் அஸ். இப்போ என்னது, ஒரு யூனிவர்ஸ்ல வாட் இஸ் த பிஹேவியர் ஆஃப் த யூனிவர்ஸ், இல்ல திடீர்னு பார்த்தோம்னா ரெயின்போ ஃபார்ம் ஆகும், மழை பெஞ்சிட்டே இருக்கும், திடீர்னு ரெயின்போ ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த ரெயின்போ எது நடக்குது, எப்படி எதனால ஃபார்ம் ஆகுது. அப்புறம் பார்த்தோம்னா இந்த லூனார் எக்லிப்ஸ் படிச்சிருப்போம், சோலார் எக்லிப்ஸ் படிச்சிருப்போம். சில நேரங்கள் பார்த்தோம்னா சன் வந்து, மூன் வந்து பிரைட்டா இருக்கும் ஃபுல். சில நேரங்கள் பார்த்தோம்னா, சில மாதங்களில் பார்த்தோம்னா மூணு வந்து ரொம்ப இருட்டா இருக்கும். ஸோ அப்போ நைட் டைம்ல இதெல்லாம் ஏன் நடக்குது, ஐ மீன் இது நேச்சுரலாக தெரிஞ்சுக்கிறதுனா, அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஒன்றும் இல்லை, நம்மளே செஞ்சு பார்த்துருப்போம். ஒரு ஸ்டோனை எடுத்துட்டு அது ஒரு கயிறை கட்டிக்கிட்டு நமக்கு தலைக்கு மேலே வச்சு சுற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது என்ன ஆகுதுன்னா, ஒரு பர்டிகுலர் டைம் அது ஒரு சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ இது வந்து இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் மூலமாக தான் என்ன பண்ணு, சோலார் சிஸ்டத்தில் எல்லா பிளானட்ஸுமே சன்னை மையமாக வச்சு ரிவால்வ் ஆகுது. இதெல்லாம் நேச்சுரலாக தெரிஞ்சுக்கிடுவோம். அது மட்டும் இல்லை, ஃப்ரிக்ஷன். இப்போ நம்ம நடக்கிறோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் தான். ஃப்ரிக்ஷன் இல்லாமல் நம்மளால என்ன பண்ண முடியாது, we cannot imagine. அதே இடத்துல நம்ம ஸ்டாண்ட் ஆயிடுவோம். ஸோ இப்போ ஃப்ரிக்ஷன் நமக்கும் எடுத்துக்கு இடையில என்ன ஆகுது, ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஃப்ரிக்ஷன்னா என்ன, இதெல்லாம் நேச்சுரலாக இருக்குது. ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்னது சயின்ஸ் அப்படின்வாங்க. இந்த சயின்ஸை வந்து ரெண்டா டிவைட் பண்றாங்க. ஒன்று பிசிக்கல் சயின்ஸ், இன்னொன்று வந்து பயாலஜிக்கல் சயின்ஸ். அப்படின்னா நான் பிசிக்கல் சயின்ஸ் கூட சொல்லுவாங்க. ஸோ பிசிக்கல் சயின்ஸ்னாலே வந்து ஏன்னா மெஷர்டு, எதெல்லாம் மெஷர் பண்ண முடியும், எதெல்லாம் வந்து லேர்ன் பண்ண முடியும் சம்திங், அதெல்லாம் வந்து பிசிக்கல் சயின்ஸ். அதாவது நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு, ஸ்டடி அபவுட் தி நான் லிவிங் திங்ஸ். நான் லிவிங் திங்ஸ் இப்போ வந்து நம்ம சொல்லுவோம், இது வந்து லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸ்னா உயிருள்ள ஒரு பொருளை பத்தி படிக்கிறது. இது வந்து நான் லிவிங் திங்ஸ், உயிரற்ற ஒரு பொருளை பத்தி படிக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ், மாஸ், இதெல்லாம் படிக்க முடியா. ஒரு ஆப்ஜெக்ட் உடைய இது பார்ட்டிகல், இதுக்கு வந்து இந்த சாஃபிஸ்க்கு வந்து இது கிடையாது, இதோடைய பார்ட்டிகளை பத்தி ஸ்டடி பண்றது, இது எப்படி மேனுஃபேக்சர் ஆகுது, இதை பத்தி படிக்கிறது, இதோடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன. ரைட்டா? ஸோ லூனார் எக்லிப்ஸ் ஏன் உருவாகுது, சோலார் எக்லிப்ஸ் ஏன் உருவாகுது, ரெயின்போ ஏன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நான் லிவிங் திங்ஸை பத்தி படிக்கிறது தான் வந்து பிசிக்கல் சயின்ஸ், அதாவது பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. நம்மளுடைய ஹையர் கிளாஸ்ல நீ 12th முடிச்சுட்டு ஒருவேளை டிகிரி முடிச்சுட்டு நீ போகும்போது, பிஎட் படிக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிசிக்கல் சயின்ஸ் தான் சொல்லுவாங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சேர்ந்த ஒரு காம்பினேஷன் தான் பிசிக்கல் சயின்ஸ். அப்படி இல்லாம பாட்னி, ஜுவாலஜி, இது ரெண்டு சேர்ந்து தான் பயாலஜிக்கல் சயின்ஸ், பயாலஜிக்கல் அப்படின்வாங்க. ஸோ அங்க வந்து ஸ்டடி அபவுட் லிவிங் திங்ஸ், உயிருள்ள ஒரு மனுஷன், ஒரு ஹியூமனுடைய பிஹேவியர்ஸ் என்ன, ஒரு அனிமல்ஸ் உடைய பிஹேவியர்ஸ் என்ன, ஒரு இன்செக்ட்ஸ் உடைய பிஹேவியர்ஸ் என்ன, இல்ல ஒரு பிளான்ட்ஸ் உடைய பிஹேவியர்ஸ் என்ன, அதெல்லாம் அங்க படிப்போம். அப்ப இதெல்லாம் வந்து சயின்ஸ்ல ஒரு பேசிக் டேர்ம்ஸ். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், சயின்டிபிக் மெத்தட். சயின்ஸ்னாலே என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச், ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச். ஸோ சயின்டிபிக் மெத்தட் இஸ் எ ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் இன் எ ஸ்டடியிங் நேச்சுரல் பினாமினா. ஒரு நேச்சுரல் பினாமினாவை நேச்சுரலா அது நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்படி நடக்குது, அது ஸ்டார்டிங் என்ன,
அதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டடி பண்ணுற அப்ரோச் பண்ணக்கூடிய அந்த பிஹேவியர் அதுக்கு பேர் தான் வந்து சயின்டிஃபிக் மெத்தட் அப்படின்வோம். ரைட்டா? இப்போ ஒன்றுமில்ல, இப்போ ஒரு ராட் எடுத்துட்டு, சப்போஸ் இது வந்து ஒரு ராட், இது ஒரு காப்பர் ராட் இல்லைன்னா ஒரு அயன் ராட் கூட எடுத்துக்கிடுவோம். இந்த ராட்ல ஒரு இன்ட்டு நான் வந்து ஹீட்டை பாஸ் பண்ணுறேன். அப்படி பாஸ் பண்ணும்போது என்ன அறியாமலே என்ன பண்ணுவோம், இப்படி பிடிச்சிட்டு இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா கையை எடுக்க ஆரம்பிப்போம். ஏன் எடுக்க ஆரம்பிக்கிறோம்? இந்த பக்கம் வந்து ஹீட் அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ நமக்கு தெரியும் இந்த பக்கம் மட்டும் தான் நம்ம ஹீட் பண்ணுறோம். ஆனால் எப்படி இந்த பக்கம் ஹீட் ஆகுது? ரைட்டா? ஹீட் ஏன் இங்கேருந்து இங்கே வருது, எதனால வருது? சரியா? இது வந்து எல்லா மெட்டீரியலுக்குமே சாத்தியமா? ராட்ல மட்டும் தான் நடக்குமா? இது உண்மைதானா? இதோடைய அறிவியல் என்ன? இதை பற்றி ஸ்டடி பண்ணுறது பேர் தான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏன், எதற்கு, எப்படி, ஏன், எதனா, இது யார் சொன்னது, இதுக்கு முன்னாடி யார் எக்ஸ்பிளைன் பண்ண, ஸோ இதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் சயின்டிஃபிக் அப்ரோச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஃபிக் அப்ரோச்சில் வந்து சில மெத்தட்ஸ், சில ஸ்டெப்ஸ் இருக்கு பாருங்க. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன். இப்போ இந்த ராடு வந்து ஹீட் ஆகுறத நான் வந்து இதை நான் கவனிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபயர் வந்து அதாவது இந்த இடத்துல கையை வச்சிருக்கோம், ராடு ஹீட் ஆகிடுது, ராட் ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரு பர்டிகுலர் பிளேஸ் கிட்ட வந்தோடனே எனக்கு நான் நான் கரெக்டாக பண்ணிட்டே இருந்தா என்னையோ கையை எடுக்க ஆரம்பிச்சிருவேன். இல்லைன்னா கை நல்லா சுட்டு வெந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்க ஆரம்பிக்கும். இல்லையா? உண்மை தானே? ஒரு இடத்துல ஃபயர் நடக்குதுன்னா நம்ம ஃபயர் நம்ம மேலே வந்து தீ எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ணுவோமா? இல்லை, ஃபயர் கிட்ட அப்ரோச் பண்ணி ஓட ஆரம்பிப்போம். ஸோ அதுதான் அப்சர்வேஷன். ஸோ நம்ம எந்த ஒரு ஃபிசிக்ஸில் எந்த ஒரு இது ப்ராசஸ் பண்ணாலும் அதை அப்சர்வ் பண்ணணும். இதுதான் நம்ம வந்து சொல்லுவோம். நியூட்டன் என்ன பண்ணாரு? ஸோ நம்ம நியூட்டன் பார்த்துருப்போம். நியூட்டன் என்ன பண்ணாரு அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாரு. கிராவிட்டிலாம் கண்டுபிடிச்சா நம்ம படிப்போம். ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணாரு, ஒரு தோட்டத்தில் ஓய்வு எடுக்கும் போது என்ன பண்ணாருன்னா ஒரு ட்ரீ கடி, ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருக்காரு. அந்த மரத்துல இருந்து என்ன பண்ணுது, ஒரு ஆப்பிள் கீழே விழுறத பார்க்குறாரு. ஸோ நம்மளும் இப்போ அதே இடத்துல ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன் பண்ணுவோம். ஒருவேளை நம்ம அந்த ஆப்பிள் கீழே, அந்த மரத்துக்கு கீழே இருந்தால் என்ன பண்ணுவோம், கிடைச்ச வரைக்கும் லாபம் சொல்லிட்டு அந்த ஆப்பிள் எடுத்து ஓட ஆரம்பிப்போம். ஆனால் அவர் அப்சர்வ் பண்றாரு, மரத்துல இருந்து கீழே விழுகுது சம்திங். ஏன் மரத்துல இருந்து விழுகுது அப்படின்றத அவர் அப்சர்வ் பண்றாரு. அதான் அப்சர்வேஷன். நமக்கு என்ன பண்ண மாட்டோம், விழுகிறதுலாம் தெரியாது, விழுந்தது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ ஏன் விழுகுது, எங்க இருந்து வந்துச்சு அப்படின்ற அந்த ஒரு உற்று நோக்கல், அது வந்து என்ன ஆகும், அதுதான் வந்து அப்சர்வேஷன் சொல்லுவோம். சிஸ்டமேட்டிக்காக அப்சர்வ் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, அதை பற்றி யோசிக்கிறது. ஸோ அடுத்து கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன். அவர் என்ன பண்ணாரு, இந்த ஆப்பிள் விழுறதை பார்த்தாரு. பார்த்தது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டுக்கு போறாரு. அவர் வீட்டுக்குள்ள என்ன பண்றாரு, கதவுலாம் பூட்டி கண்ட்ரோல் பண்றாரு. கண்ட்ரோல் மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் ரூம் டெம்பரேச்சர்ல இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் செஞ்சு பார்க்குறாரு. ஒரு ஆப்பிள் எப்படி கீழே விழுந்ததோ அதே போல என்ன பண்ணாரு, ஒரு காயின் மேலே விட்டு பார்த்தாரு, காயின் கீழே வந்துச்சு. ஒரு சாக்லேட் மேலே போறாரு, அது கீழே வருது. ஸோ சம் அதர் எக்யூப்மெண்ட்ஸ், எல்லா டிவைஸும் மேலே போறாரு. ஸோ எப்படி ஆப்பிள் மரத்துல இருந்து தானா விழுந்துச்சோ, ஃப்ரீ ஃபாலிங், அதே போல எல்லா பொருளுமே கீழே இருந்து போடுறது, ஆனால் மேலே இருந்து அது தானா தான் வந்துச்சு. ஸோ அதை வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக ரிப்பீட்டடாக செஞ்சு அது கண்ட்ரோல்டாக பண்ணார். சிஸ்டமேட்டிக்காக பார்த்து அப்சர்வ் பண்ணதா கண்ட்ரோல்டாக பண்ணி பார்க்குறாரு ஒவ்வொரு தடவையும். ஸோ குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் ரீசனிங். ஸோ ரீசன் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு அவர் என்ன பண்றாரு, இப்போ உதாரணத்துக்கு வந்து நியூட்டன்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாரு. இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக 6th சாப்டர்ல படிப்பீங்க. அதாவது இப்போ ஒரு எர்த் இருக்கு, இது ஒரு சன் இருக்கு, இன்னும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு முன்னாடி இன்னும் உனக்கு வந்து ஈவனா நான் ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கூட நான் சொல்றேன். இப்போ ஒரு பக்கம் உங்க கையில ஒரு மேக்னெட்ல 2 போல் இருக்கும், ஒன்று நார்த்து இன்னொன்று சவுத்து. இந்த நார்த் போலையும் சவுத் போலையும் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனை கிட்ட கொண்டு போகாமே ஒன்னை அறியாமலே அந்த அட்ராக்ஷன் நடக்கும். அட்ராக்ஷன் நடக்கிறத நீ ஃபீல் பண்ணணும். கிட்ட ஒட்டி வைக்கணும், டச் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணணும். அப்போ என்ன அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ், ஐ மீன் இந்த 2 போல்ஸ்க்கு இடைப்பட்ட அந்த இடைவெளியை நம்ம குறைக்கணும். ஒருவேளை டிஸ்டன்ஸை நீ இவ்வளோ தூரம் வச்சிருந்தீங்கன்னா நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் த ரீசன். அப்போ கண்டிப்பாக டிஸ்டன்ஸை குறைக்கணுன்ற ஒரு ரீசன், அந்த ஒரு நாலேஜ். அதுக்கப்புறம் இந்த போல்ஸ்க்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், இந்த போல்ஸ்க்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அதனால தான் அந்த அட்ராக்ட் ஸ்ட்ரென்த் இல்லை. ஒருவேளை கம்மியான ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா உனக்கு ஃபோர்ஸ் வந்து கம்மியாக தான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ இப்போ அந்த ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்தால் தான் அது அதிகமான ஒரு ஃபோர்ஸ். அப்போ அதோடைய போல் ஸ்ட்ரென்த், அந்த போல் இருக்கு இல்லையா, மேக்னெட்டின் அதோடைய போல், நாட் போல், அதோடைய ஸ்ட்ரென்த், அதோடைய ஒரு குவான்டிட்டி. ஸோ அதுதான் குவான்டிடேட்டிவ். அதை வந்து நம்ம வந்து ரீசனபிளாக செய்கிறது தான் குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் சொல்லுவாங்க. இப்போ நீ இந்த ரீசன்ஸ் கண்டுபிடிச்சிட்ட,
ஏன் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸை கூட்டணும்னா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறையுது, டிஸ்டன்ஸை குறைச்சோம்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம்னா நார்த் போல் சவுத் போல் அப்படி பண்ணுறது இல்லாமல் நார்த் போலை எடுத்து செஞ்சு பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து என்ன ரிப்பல் ஆகுது. இதுதான் ரீசனிங், வெர்பல் நான் வெர்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரீசனிங்கை அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறது. அடுத்து பாரு மேத்தமெட்டிக்கல் மாடலிங் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு என்ன காரணம் நம்ம படித்தோம். அங்க 2 மாஸ் இருந்துச்சு. இப்போ எர்த்து, திஸ் இஸ் தி எர்த்து, திஸ் இஸ் தி சாரி இது வந்து சன்னு வச்சுக்கணும். இது எர்த்துக்கும் சன்னுக்கும் இடையில ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கறனால தான் நம்ம வந்து சுத்தி வர முடியுது. எர்த்து வந்து என்ன பண்ணுது, சன்னை ரிவால்வ் பண்ணுது. இல்லைன்னா நம்மளால டே நைட் இதெல்லாம் வந்து மாறி கிடைக்காது. ரைட்டா? ஸோ அப்போ இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சன்னுடைய மாசையும் எர்த்துடைய மாசையும் டிபெண்ட்ஸ் பண்ணி தான் இருக்கு. ரைட்டா? இப்போ அதனால நம்மளுடைய கிராவிட்டி வந்து எர்த்துல அதிகமா இருக்கும். அதே வந்து இந்த எர்த்துக்கும் நீ 3க்கும் பார்த்தீங்கன்னா அங்க ரொம்ப கிராவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் இல்லையா? ஸோ அடுத்து இதுக்கு இடையில டிஸ்டன்ஸ் சொல்றோம் இல்லையா, அது r² சொல்லுவாங்க. ஸோ இதை மேத்தமெட்டிக்கலாக நம்ம ஃபார்முலாவை எழுதணும். F = G m1 m2 r². இங்கே Gன்றது ஒரு கான்ஸ்டன்ட், m1 அப்படின்றது மாஸ் ஆஃப் தி சன், m2ன்றது மாஸ் ஆஃப் தி எர்த், rன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 பிளானட்ஸ். ஸோ இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கலாக ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்து நம்ம சொல்லணும். இப்போ இங்கே பாரு மேத்தமெட்டிக் கான்செப்ட் கண்டிப்பாக யூஸ் ஆகுது. டிஸ்டன்ஸ் r எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது, இதோட மாஸ் ரேஞ்ச் என்ன, இதை 2 மல்டிப்ளை பண்ணணும், r டிவைட் பண்ணணும். ஸோ மேத்தமெட்டிக்கல் மாடலிங் கான்செப்டோட நம்ம அப்சர்வ் பண்ணதை, அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதை, அதை ரீசனிங் மூலமா ப்ரூவ் பண்ணதை மேத்தமெட்டிக்கல் மூலமா செஞ்சு பார்க்குறோம். ஓகே கரெக்ட் தான் அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணி ஃபோர்ஸ் உடைய வேல்யூவை நம்ம டிட்டர்மைன் பண்றோம். பண்ணி முடிச்சுட்டு ப்ரெடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆர் ஃபால்சிஃபிகேஷன். ஸோ நம்ம செஞ்சது கரெக்டா இல்லையா ப்ரெடிக்ஷன் அது நம்ம முன்னாடியே கண்டுபிடிக்கணும். இல்லை நம்ம பண்ணது தப்பு தான். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சயின்ஸில் ஜான் டால்டன் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார், கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அணுவை பிளக்க முடியும் அப்படின்னு படிச்சிருப்பாரு. இன்னொன்று ஆட்டம் வந்து ஆட்டம் வந்து பிறக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் வந்து கடைசி ஸ்டேஜ்னுவாரு. ஆட்டத்தை இதுக்கு மேலே இருக்கிறதுவே சின்ன பொருள் ஆட்டம் தான், இதுக்கு மேலே அது ஒன்றும் பண்ணணும். ஆனால் அதுக்கு அடுத்து வர சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க, ஆட்டம் மட்டும் சின்னது கிடையாது, அதுக்குள்ள எலக்ட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு. அவர் சொன்ன ஒன்றை அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சிலது அவர் உண்மையை சொல்லியிருந்தாலும் சிலது அவரால் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்போ அவர் சொன்னது ஃபால்சிஃபிகேஷன் அப்படின்றத சம் அதர் சயின்டிஸ்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. அவர் பண்ண ஃபால்ஸை இவங்க ரெக்டிஃபை பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு இதை அப்ரோச் பண்ணுறது, ஒரு ப்ராசஸை அப்ரோச் பண்ணுறது பேர் தான் சயின்டிஃபிக் மெத்தட். ஸோ இந்த சயின்டிஃபிக் மெத்தட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கெங்கெல்லாம் வரும். நீங்கள் ஃபிசிக்ஸில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஃபிசிக்ஸில் நம்ம வந்து ஆஃப்டர் த 12th நீங்கள் 12th முடிச்சுட்டு ஒரு பிஎஸ்சி படிச்சுட்டு இல்லை ஒரு எம்எஸ்சி படிச்சுட்டு ஒரு எம்ஃபில் முடிச்சுட்டு ஒரு பிஹெச்டி அப்படின்னு படிப்பீங்க. ஸோ டாக்டரேட் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படின்னா ஃபிசிக்ஸில் நம்ம ஒரு டாக்டர் எப்படி வந்து டாக்டர் ஐசக் நியூட்டன், டாக்டர் ஐன்ஸ்டைன் அவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம ஒரு அந்த ஃபீல்டில் நம்ம டாக்டர். அப்போ அதுக்கு நம்ம குவாலிஃபைட் ஆகணும்னா நம்ம இவ்வளோ ப்ராசஸில் நம்ம சொல்ல வர வேண்டியதை இந்த மெத்தட் ஆஃப் அப்ரோச்சில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியா? அதுக்கு பேர் தான் சயின்டிஃபிக் அப்ரோச். ஓகே.